அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக மாடித்தோட்ட கிட்டு வழங்குகிறாங்க. அதை வச்சு நம்ம எப்படி மாடித்தோட்டம் அமைக்கிறது, அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்ற சிறிய தொகுப்பு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த கொடுக்கக்கூடிய கிட்டில் இருக்கக்கூடிய விதைகள் அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். இது எல்லாமே இப்போ முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய விதைகள் தான். இது வந்து ஒவ்வொன்றும் 10 ரூபா விலை மதிப்பு. ஆனால் மொத்தமாகவே நமக்கு சேர்த்து 900 ரூபா மதிப்பு. அதை நம்ம மானிய விலையில் 450 ரூபாய்க்கு தராங்க. இந்த மாடித்தோட்ட கிட்டில் இந்த விதைகள், தேங்காய் நார் கழிவுகள், 6 க்ரோ பேக்குகள், மருந்துகள் மற்றும் எப்படி பயன்படுத்தக்கூடிய கையேடுகள் எல்லாமே இருக்குது. 450 ரூபாய்க்கு தராங்க. அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடெர்மோவிரிடி இந்த 3 மருந்து ப்ளஸ் வேப்ப எண்ணெய் டப்பா. இது பார்த்திங்கன்னா இந்த 4ம் அந்த தொகுப்போடு இருக்குது. அதாவது வேரழுகல் நோய் தடுக்கிறது, பூஞ்சை வளர்கிறது, பூஞ்சை தடுக்கிறது, பிறகு ஈரத்தன்மை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யுது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய தேங்காய் நார் கழிவு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ரெஸ் பண்ணி கட்டி கட்டியாக வச்சுருக்காங்க. இது வந்து 6 கிலோ எடை இருக்கும் அப்படின்றாங்க. இந்த தேங்காய் நார் கழிவுகள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஈரத்தை ரொம்ப தக்க வைத்துக்கொள்ளும். அதனால் இது ரொம்ப சிறந்தது மாடி தோட்டத்திற்கு. இந்த ட்ரம்மில் இப்போ நான் அப்படியே தண்ணி ஊற்றினோன்னா பெருசாகி ட்ரம்மு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஊற போட்டு, அதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் நினச்சி இந்த ட்ரம்மில் எடுத்து உள்ளே போட்டு மூடி வச்சுக்கணும். இது வந்து ஒரு நாள் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து கொட்டி அதை தூளாக நம்ம எடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம ஊறினா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண், சாதாரணமான மண், அப்புறம் வந்து கொஞ்சம் சிறிய செம்மண், அதுக்கப்புறம் ஆற்று மணல், சிறிய சிறிய கல் துகள் இருக்கணும். அதுக்காக சிறிய ஆற்று மணல் இது எல்லாமே நம்ம கலந்து இந்த கலவையோட நல்ல மக்குன தொழு உரத்தையும் நம்ம கலந்துக்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த 3 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மருந்து, வேப்ப எண்ணெய், இது எல்லாத்தையுமே சேர்த்து தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ட்ரம்மில் போட்டு 10லிருந்து 20 நாள், இது வந்து நான் சொல்கிறது குறைஞ்சது, அதிகபட்சம் 1 மாதம் கூட இருக்கலாம். அப்படி இருக்க என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த மாதிரி நல்ல காப்பி கலர், பிளாக் கலர் நல்லா நமக்கு வந்து நல்லா மக்கி நல்ல மண் கலவையாக நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நமக்கு நாள் கடந்து வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் நமக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிக்கணும். அதாவது என்னென்னா, அதிகபட்சம் 3/4 அளவுக்கு தான் இந்த க்ரோ பேக்கில் 6 பை தராங்க. இந்த மாதிரி அந்த கிட்டில் இந்த 6 பையில் நம்ம வந்து ஒரு 3/4 தான், அதாவது பாதிக்கு மேலே தான் நம்ம வந்து இதை நிரப்பணும். நிரப்பி அதுக்கு மேலே நமக்கு தேவையான செடிகள், விதைகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். நான் பூச்செடி வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். விதைகளும் நம்ம வந்து போட்டோன்னா அது வளர்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வீடியோ எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு பூச்செடி வச்சு நான் நிறைய வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை எடுத்து காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தேங்காய் நார் கழிவு மூலமாக பயன்படுத்தும் போது 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இது நல்லாவே நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். காய்கறிகளும் நமக்கு எளிமையாக கிடைக்கும். இந்த மாதிரி பூக்கள் வச்சாலும் நமக்கு நல்லாவே வருது. அதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.